சிக்கனை வச்சு கருவேப்பிலை சிக்கன் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டில் வந்து நம்ம இந்த சிக்கனுக்குரிய மசாலா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அந்த மசாலா பண்ணுறதுக்கு 2 ஸ்பூனு மல்லி, 8 சின்ன வெங்காயம், 8 வெங்காயம் எடுத்து உரித்து வச்சுருக்கேன். ஒரு 20-25 கருவேப்பிலை எடுத்திருக்கேன். 5 பூண்டு பல், ஒரு இஞ்சி துண்டு, ஒரு சின்ன இஞ்சி துண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூனு மிளகு. இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. இதை வந்து இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். மசாலா ஃபஸ்ட்டில் ரெடி பண்ணிக்கிடுவோம். பேஸ்ட் பண்ணுற ஐட்டத்தை மிக்சியில் ஓட விட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அதுக்கு மல்லி 2 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, பூண்டு 5 பல், ஒரு இஞ்சி துண்டு, கருவேப்பிலை ஒரு 25, ஒரு 7-8 சின்ன வெங்காயம் மிக்சியில் ஓட விட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ வந்து நம்மளுக்கு சிக்கனுக்குள்ள மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த விழுதை இப்போ இந்த சிக்கனோட எடுத்து ஊற்றிடுவோம். மசாலா விழுது. அடுத்து வந்து 1 ஸ்பூனு மஞ்சள் தூள், 2 ஸ்பூனு மிளகாய் பொடி, வத்தல் பொடி. இது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு பிரட்டி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருவோம். இப்போ வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுருவோம். போட்டு பிசைஞ்சு வச்சாச்சு. இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா இந்த மசால் வந்து இந்த சிக்கனில் வந்து நல்லா ஊறட்டும். அதுக்காக நம்ம இப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சுருவோம். இப்போ வந்து நமக்கு சிக்கன் ரெடி பண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நான் கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குருவோம். ஃபஸ்ட்டில் எண்ணெய் விட்டுக்குவோம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் சோம்பு போட்டுக்குவோம். சோம்பு வெடிக்கவும் கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம் நிறம் மாறட்டும். கொஞ்சம் பொன்னிறமாக வரவும் சிக்கன் போடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து சிக்கனை இதில் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டி விட்டுருங்க. வந்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வேகட்டும். இந்த சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு அதான் பிரிஞ்சு வந்துடும். பிரிஞ்சு வந்து இந்த சிக்கனுக்குரிய தண்ணி அதுலேயே இருக்கும். அதனால் நம்ம தண்ணி விட வேண்டாம். இப்போ வந்து நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருவோம். திறந்து அடிக்கடி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கருவேப்பிலை சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சூடான சாதத்து கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட அருமையாக இருக்கும். இல்லாட்டி ரசம் சாதம் வச்சு தொட்டு சாப்பிடவும் ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க. நன்றி.